எமது குருநாதர் காட்டிய நிலைகளில் என் அன்னை மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் இக்காலங்களில் அவருடைய சுழற்சியின் வேக சுழல்களில் வரப்படும் போதுதான் அன்னைக்கும் இவர் சுழலும் நிலையில் இந்த ஆசியும் கிடைத்தது. அதன் வழியிலேத்தான் நீ கருவிலே இருக்கப்படும் போது பூர்வத்தில் பதிந்த உணர்வுகள் ஏக்கத்திலிருந்து உன் அன்னை மீண்டிடும் நிலையை கொண்டு ஏக்கத்தால் ஏங்கி கொண்டிருக்கும் அத்தருணம் சந்திக்கும் சந்தர்ப்பமும் அதற்கு ஆசி கூறும் நிலைகளும் பெற்றது. அதன் வழியில் பெற்ற ஆசிதான் அதனுள் வளர்ந்து வளர்ந்து நீ எத்தகைய இன்னலில் இருந்து உன்னை மீட்டிடும் எனது உணர்வே உன்னில் வேலை செய்தது. பல இன்னல்களிலிருந்து மீளவும் உண்மை பொருளை அறிந்திடவும் உனக்கு அனுபவ ரீதியிலே பெறும் தகுதி பெற்றது. அதன் தொடர் வரிசையில் நான் பழனி அம்பதியிலும் உன்னை நான் நெருங்கியதும் உன்னை எவ்வாறும் என்னுடன் இணைத்துக் கொள்ள எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நீ சிக்காது தப்பினாலும் நான் உன்னை விடவில்லை, உன்னை அணுகினேன் என்று தெளிவுபடுத்தி காட்டினார். ஆகவே அவர் காணும் போதெல்லாம் பித்தனை போன்று இருக்கும்போது இரு மந்திரத்தில் தப்பு நடந்து அதனால் இப்படி அடைந்து விட்டாரோ என்ற எண்ணத்தில் நான் விலகி சென்றாலும் அவர் என்னை விட்டப்பாடில்லை. பின்தொடர்ந்தே பல நிலைகளிலும் எனக்கு இதை கற்றுக்கொள் அதை கற்றுக்கொள் என்றாலும் எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை ஆள விட்டால் போதும் என்ற நிலையிலே விலகிச் சென்று கொண்டிருந்தேன். அந்த வகையில்தான் இன்று எனது மனைவிக்கு கடும் நோயால் பாதித்துக் கொண்டிருக்கும் என் புஸ்தக வழி வெளியிட்டிருக்கின்றேன். அதில் முழுமையை காட்டாது சுருக்கமாக தொட்டு அதை உங்களுக்கு உணரச் செய்துவிட்டு அடுத்து நமது நிலைகளுக்கு செல்வோம். ஆகவே இதனின் தொடர் வரிசையில்தான் உன்னை அணுகி வந்தது. உனது மனதின் நோயினுடைய நிலைகளை தீரா நிலைகள் இருப்பினும் அதை தீர்க்கும் நிலைகளுக்கு நான் அணுகி உன்னிடம் இந்த பஸ்பத்தையும் எலுமிச்சம் பழத்தையும் கொடுத்தது இதனுடைய நிலைக்குத்தான். ஆகவே உனது மனைவி எழுந்த பின் உன்னை நம்பும்படி செய்து என்னுடன் அழைத்துக் கொண்டேன் என்ற நிலையை பின் எனக்கு இதை தெளிவுபடுத்தி ஒவ்வொரு உண்மை நிலையை உணரச் செய்து, ஏனென்றால் இன்று நீங்க அமர்ந்து கேட்கின்றீர்கள், நான் காடு மேடு மலையெல்லாம் அலைந்து தெரிந்து கொண்டேன்.